தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு. அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்துல கூட மதுவை பற்றி, ஒரு இடத்துல கூட போதைப் பொருட்களை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்ல. தமிழக மக்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். திமுக தேர்தல் அறிக்கையில மது விலக்கோ, மது படிப்படியா குறைப்போமோ, மதுவுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்ல. போதைப் பொருட்களுடைய தாக்கத்தை பற்றி, போதை ஒழிப்பை பற்றி, போதைப் பொருட்களுடைய ஒழிப்பை பற்றி திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்போ இவங்க எதுக்குயா ஆட்சி? இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனைகள். இந்த ரெண்டு பிரச்சனைகளால தான் தமிழ்நாட்டுடைய பெண்கள், குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகளுடைய வாழ்க்கை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனித மிருகங்களால். அப்போ என்ன அளவுக்கு உங்களை அலட்சிப்படுத்துகின்ற ஒரு திமுக, ஒரு ஸ்டாலின் ஆட்சி. இந்த தேர்தல் அறிக்கை யார் தயாரிச்சாங்க தெரியல? யாருமா தயாரிச்சா? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள். இதே கனிமொழி அவர்கள் 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு தெரு தெருவா சென்று முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. என்னம்மா வசனம் அது? என்ன வசனம்? ஏன் உங்க தேர்தல் அறிக்கையில மதுவை படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வருவோம் ஏதாவது எங்கேயாவது இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதில் அவர் சொல்லியிருக்கிறார், அதிமுக ஆட்சியில நாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் எங்களுக்கு வேணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில போதை ஒழிப்புக்கு தனியாக ஒரு பிரிவை உருவாக்குவோம், போதை பொருட்களை ஒழிப்போம் என்று உங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றார். இதுதான் வேணும், இதுதான் எங்களுக்கு வேணும், இதுதான் பெண்களுக்கு வேணும், இதுதான் குழந்தைகளுக்கு வேணும், இதுதான் பெற்றோர்களுக்கு வேண்டும், இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வேண்டும். இதை விட்டுட்டு என்னென்னமோ கதை அதுவும் சொல்றார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர் இன்னும் சொல்றார், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். அப்படி ஒரு கதாநாயகனை 15 அறிக்கையை விட்டுட்டு வெளியில கிளம்பி அதை விட்டு கதாநாயகன். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் இல்ல, காமெடி கூட கிடையாது, ஏன் வில்லன் கூட கிடையாது, எக்ஸ்ட்ரா. ஒரு டான்ஸ் பாட்டுல ஒரு 100 பேர் நடிப்பாங்கல்ல கும்பலா, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா. அதனால இது ஒரு தேர்தல் அறிக்கை, இது ஒரு ஏமாற்று வேலை.